கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா டெல்லி சிபிஐ அலுவலகத்துல தாவேகா நிர்வாகிகள் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் மூன்றாவது நாளாக விசாரணை நடத்திருக்காங்க. கரூர்ல கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு கரூர் மாநகர்ல தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒண்ண நடத்தினாரு. இந்த கூட்டத்துல ஏற்பட்ட பெரும் நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இந்த துயர சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல முகாமிட்டு தீவிர விசாரணையும் நடத்தி வர்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்துறதுக்காக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கு டெல்லியில உள்ள சிபிஐ அலுவலகத்துல நேர்ல ஆஜராகணும்னு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்துச்சு. அதன்படி ஆஜரான தாவேகா நிர்வாகிகள் கிட்ட சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான குழுவினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திருக்காங்க. கூட்டம் திட்டமிட்ட நேரத்துக்குள்ள நடந்துச்சா இல்ல தாமதமா நடந்துச்சா, நிகழ்ச்சி தொடங்குறதற்கு ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டதா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டதா போன்ற கேள்விகள் சிபிஐ அதிகாரிகள் எழுப்பி துருவி துருவி விசாரணை நடத்திருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் கிட்ட 2 நாட்கள்ல 16 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில தொடர்ந்து மூன்றாவது நாளாக விசாரணை நடத்திருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதியும் விசாரணை தொடரும்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு.